வெல்கம் டு வரைகலை Adobe Indesign for Beginners சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா இந்த சீரிஸில் இருக்க முன்னாடி வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த செஷனில் Adobe Indesignல எப்படி இமேஜஸ் ப்ளேஸ் பண்ணுறது, அதை ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ Adobe Indesignல இமேஜஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபைல் ப்ளேஸ் அப்படின்ற கமாண்ட் இருக்குது. இது கொடுக்கும்போது நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்க எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். உங்கள் இமேஜஸ் எங்கே இருக்கோ அதை லொக்கேட் பண்ணுங்கள். இமேஜ் ஃபோல்டரில் அந்த இமேஜை சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பன் கொடுக்கலாம், இல்லை டைரெக்டாக இதை டபுள் கிளிக்கும் கொடுக்கலாம். டபுள் கிளிக் கொடுக்கும்போது நமக்கு இங்கே நம்மளுடைய கர்சர் கூடவே இமேஜ் வந்துடும். அதில் ஒரு சின்ன தம்ப்நெயிலும் காட்டும். இப்போ நம்ம இதை எந்த இடத்துல வேணுமோ நம்ம கிளிக் பண்ணும்போது இப்போ கிளிக் பண்ண உடனே அந்த இமேஜ் நம்மளுடைய ஃபைலில் ப்ளேஸ் ஆகிடும். நம்ம டாக்குமெண்ட்டோடைய சைஸ் அண்ட் இமேஜோட ரெசல்யூஷனுக்கு பொறுத்த மாதிரி அந்த இமேஜ் டிஃபால்ட்டாக ஒரு சைஸ் அதுவே எடுத்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு வகையாக நம்மளுடைய இமேஜை ப்ளேஸ் பண்ணுறது. அடுத்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஷேப்குள்ளே நம்மளே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஃப்ரேம் டூல்ஸ் இருக்கும். இதில் ரெக்டாங்கிள் ஃப்ரேம், எலிப்ஸ் ஃப்ரேம், பாலிகன் ஃப்ரேம்னு இருக்கும். இதில் எது வேணால் நம்ம இமேஜஸ் இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இதை நான் வரைஞ்சிட்டு இது செலெக்ஷனில் இருக்கும்போதே நான் ஃபைல் ப்ளேஸ் ஆர் ஷார்ட்கட் Ctrl+D கொடுத்தேன்னா நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரியே நம்ம இமேஜை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இமேஜ் தனியாக ப்ளேஸ் ஆகாமல் நம்ம போட்ட ஃப்ரேம்குள்ளே ப்ளேஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி எலிப்ஸ் ஃப்ரேம் கூட நம்ம பண்ணலாம். எலிப்ஸ் ஃப்ரேம் வரைஞ்சிருக்கேன், அந்த ஃப்ரேம் செலெக்ஷனில் இருக்கணும். செலெக்ஷனில் இருக்கும்போது ஃபைல் ப்ளேஸ் ஆர் Ctrl+D நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது நம்மளோட இமேஜை டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த ஃப்ரேமுக்குள்ளே மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுற இமேஜ் ப்ளேஸ் ஆகிடும். வேறஸ் நம்ம எந்த ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணாமல் நான் இப்போ டீசெலக்ட் பண்ணிடுறேன், வெளியே கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் எதையுமே செலக்ட் பண்ணலை. இப்போ நான் ஃபைல் ப்ளேஸ் Ctrl+D கொடுக்குறேன். இப்போ என்னோடய இமேஜ் டபுள் கிளிக் பண்ணும்போது அதுக்கு நம்ம ஒரு ஃப்ரேம் கொடுக்காததுனால நம்ம கூடவே வருது. இந்த மாதிரி டைம்லேயும் நம்ம ஒரு ஃப்ரேமுக்குள்ளே தான் இதை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அப்படியே ஒரு ஃப்ரேமை வரையலாம். வரையும் போது பார்த்திங்கன்னா இது ப்ரொப்போர்ஷனேட்டாக வரும். ப்ரொப்போர்ஷனேட்டாக உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஷிஃப்ட் அழுத்திட்டிங்கன்னா அந்த ஃப்ரேம் சைஸ் நம்ம கர்சரோட சேர்ந்து மாறும். ஸோ அப்போ நமக்கு தேவையான சைஸில் நம்ம வச்சுட்டு விட்டுட்டோன்னா அதுக்குள்ளே இந்த இமேஜ் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ ப்ளேஸ் ஆன இமேஜஸ் நம்ம அதுக்குள்ளே பொசிஷன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ டைரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது அந்த இமேஜோடைய ஃபுல் வியூவும் நமக்கு கிடச்சிடுது. ஆனால் நம்ம ஒரு டூலுக்குள்ளே நம்ம ஒரு ஃப்ரேமுக்குள்ளே ப்ளேஸ் ஆகும்போது அந்த இமேஜ் கிராப் ஆகி தான் அதுக்குள்ளே விழும். ஸோ அப்போ இதை நம்ம ஆல்டர் பண்ணுறதுக்கு நம்ம டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கலாம். நம்ம டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு அந்த இமேஜை கிளிக் பண்ணும்போதே இந்த ஒரிஜினல் இமேஜ் சைஸ் நமக்கு காமிச்சு கொடுக்குது. ஸோ இதை நம்ம எப்படி பொசிஷன் பண்ணிக்கலாம், இல்லை இதை நம்ம ஷ்ரிங்க் பண்ணணும்னு நினச்சோம்னா இங்கே ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு நம்ம கார்னர்ஸை பிடிச்சி நம்ம ஷ்ரிங்க் பண்ணி அதுக்குள்ளே ஃபிட் பண்ணலாம். இது நம்ம மேனுவலாக பண்ணுறது. இதே நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும் அப்படின்னா நம்ம டூல் செலக்ட் பண்ணிவிட்டு எதர் இங்கே ஆப்ஜெக்டில் இங்கே ஃபிட்டிங்னு இருக்கும், இல்லைனா டைரெக்டாக நீங்கள் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃபிட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ ஃபிட்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை நம்ம ஒன்று என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபிட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில் ஃப்ரேம் ப்ரொப்போர்ஷனேட்லி அப்படின்னு இருக்குது. ஃபில் ஃப்ரேம் ப்ரொப்போர்ஷனேட்டில் இந்த இமேஜ் ப்ரொப்போர்ஷனேட்டாக, அதாவது மேலே கீழே சுருங்காமல் இமேஜ் ப்ரொப்போர்ஷனேட்டாக அதே ஓரியன்டேஷனில் நமக்கு ப்ளேஸ் ஆகும். ஃபிட் கண்டென்ட் ப்ரொப்போர்ஷனேட்லி அப்படின்னு இருக்குது. ஃபில் கண்டென்ட் ப்ரொப்போர்ஷனேட்லாம் ஃப்ரேமை பற்றி எனக்கு கவலைப்படாத, இமேஜை மட்டும் எனக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக ஃபில் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால் என்ன ஆகுது, நம்மளுடைய ஃப்ரேம் மேலே கீழே கேப் இருந்தாலும் பரவாயில்லன்னு இமேஜ் ப்ரொப்போர்ஷனேட்டாக ஃபிட் ஆகியிருக்கு. அடுத்தது இப்போ ப்ரொப்போர்ஷனேட்டாக இது நம்ம ஃபிட் பண்ண மாதிரியே ஃபிட் ஃப்ரேம் டு கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம ஃப்ரேமை கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றிக்குது. இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபிட் கண்டென்ட் டு ஃப்ரேம் அப்படின்னு இருக்குது. ப்ரொப்போர்ஷனேட்டாக இல்லாமல் இமேஜை மேலே கீழே ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி இது ஃபில் பண்ணிடும். இது நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபிட்டிங் ஆப்ஷன்ஸ். நம்ம ரெக்டாங்கிள் ஃப்ரேமில் ஃபில் பண்ணலாம், எலிப்ஸில் ஃபில் பண்ணலாம், இல்லை நம்ம டைரெக்டாகவும் ப்ளேஸ் பண்ணலாம். டைரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது இமேஜை டபுள் கிளிக் பண்ணுறோம், இப்படி ப்ளேஸ் ஆகுது. இந்த இமேஜை நம்ம க்ராப் பண்ணோம்னா நம்ம நேராக டூல் வச்சுக்கிட்டு நம்ம இமேஜை இப்படி க்ராப் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இமேஜை ஷ்ரிங்க் பண்ணோம்னா Ctrl+Shift அழுத்திக்கிட்டு நம்ம ப்ரொப்போர்ஷனேட்டாக அந்த இமேஜை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நம்ம ஃப்ரேம் டூல் எடுத்துகிட்டு எந்த ஃப்ரேம்குள்ளேயும் ஒரு இமேஜை நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை நம்மளுடைய ஷேப்ஸ் ரெக்டாங்கிள் ஷேப், இல்லை எலிப்ஸ் பாலிகனல் ஷேப், இதுக்குள்ளேயும் நம்ம ஒரு இமேஜை ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பாலிகனல் ஷேப் வரைஞ்சிருக்கேன். இதில் ஃபைல் ப்ளேஸ் Ctrl+D கொடுக்குறேன், இமேஜ் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிட்டிங் நீங்கள் பார்த்துட்டு அதில் என்னென்ன ஷார்ட்கட் கேஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம டைரெக்டாக ஒரு இமேஜை நம்ம ப்ளேஸ் பண்ண உடனே நான் Ctrl+Shift+C நான் அழுத்துறது மூலமாக அதை ப்ரொப்போர்ஷனேட்டாக நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ரெக்டாங்கிள், பாலிகன், எலிப்ஸ் இது போல் ஷேப்ஸில் தான் ஃபிட் பண்ண முடியுமா ஒரு இமேஜ்னா? இல்லை, இன்னும் பல்வேறு ஷேப்புகள். உதாரணத்துக்கு கஷ்டமாக நீங்கள் என்ன ஷேப் நீங்கள் வரைகிறீங்கனாலும் அதுக்குள்ளேயும் இமேஜஸை ஃபிட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் பென் டூல் எடுத்துக்கிறேன்.
பென் டூலில் நான் கஷ்டமாக வந்து ஒரு ஷேப் வரைகிறேன். ஸோ இந்த கஷ்டமாக நானே வந்து ஒரு ஷேப் வரைஞ்சதில்லை. இப்போ ஃபைல் பிளேஸ் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். நம்ம இமேஜை டபுள் கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து நம்மளுடைய நம்ம வரைஞ்ச கஸ்டம் ஷேப்புக்குள்ளேயும் வந்து ஃபிட் ஆகிடும். இது நம்ம ரீலொகேட் பண்ணிக்கலாம், ரீபொசிஷன் பண்ணிக்கலாம், சைஸை நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு வகை. ஸோ பென் டூல்னு மட்டும் இல்லை, பென்சில் டூலில் நீங்கள் ஏதாவது ஸ்க்ரிபிள் பண்ணுறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு ஷேப் உருவாக்குறீங்க, அது வந்து ஒரு ஈவனான ஷேப்பாக இல்லைனாலும் எங்கே உங்கள் லூப் அங்கே க்ளோஸ் ஆகியிருக்கோ அதுக்குள்ளே வந்து நம்மளோட இமேஜ் வந்து ஃபிட் ஆயிரும். இப்போ நான் ரேண்டமாக ஒரு ஷேப் வரைஞ்சேன், அதுக்குள்ளே ஃபைல் பிளேஸ் கொடுக்கும்போதும் அது ஃபிட் ஆகிடுச்சு. இந்த ஷேப் பார்த்திங்கன்னா இதில் எங்கே வந்து ஒரு லூப் இருக்கோ அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரேம் இமேஜ் ஃபிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வகையில் நம்ம இமேஜை வந்து ப்ளேஸ் பண்ணலாம், ஃபிட்டிங் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக டெக்ஸ்ட்டில் வந்து கூட நம்ம பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் ஃப்ரேம் பற்றி நம்ம அடுத்த செஷன்ஸில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் நம்ம எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் போட்டிருக்கேன். இதை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திக்கான ஃபாண்ட், இப்போ நான் இமேஜ் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு திக்கான ஃபாண்ட் கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எடிட்டபிள் கண்டென்ட்டாக இருக்கிற வரைக்கும் அதில் இமேஜ் ப்ளேஸ் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு கர்வாக நம்ம மாற்றணும். அதுக்கு வந்து டைப் மெனுவில் கிரியேட் அவுட்லைன்ஸ்னு இருக்கும். ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்தோம்னா இது வந்து ஒரு ஷேப்பாக மாறிடும். இப்போ அகைன் ஃபைல் பிளேஸ் கொடுக்கறது மூலமாக நம்ம ஒரு இமேஜை டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நமக்கு நம்மளோட இமேஜ் வந்து ப்ளேஸ் ஆகிடும். அகைன் இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணலாம், நம்ம வந்து ரீபொசிஷன் பண்ணலாம். ஸோ இந்த செஷனில் நம்ம பார்த்தது இமேஜஸை வந்து நம்ம ஒரு டூல், ஃப்ரேம் டூலில் போட்டு அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணலாம். இதில் டைரெக்டாக உங்களோட இமேஜை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ரீஷேப் பண்ணலாம். உங்களுடைய கஸ்டம் ஷேப் பென் டூல் மூலமாக, பென்சில் டூல் மூலமாகவோ நீங்கள் ஒரு கஸ்டம் ஷேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே உங்கள் இமேஜஸை ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் அவுட்லைன் மூலமாக ஒரு ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயும் இமேஜஸை ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இமேஜஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம சிங்கிள் இமேஜஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மல்டிபிள் இமேஜஸ் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபைல் பிளேஸ் ஆர் கண்ட்ரோல் டி. இப்போ நம்ம இமேஜஸ் மல்டிபிள் செலக்ட் பண்ணும்போது ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணலாம். இல்லை பர்டிகுலரான இமேஜஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு அந்தந்த இமேஜஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போது 3 இமேஜை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஓப்பன் கொடுக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கர்சர் கூடவே 3 அப்படின்னு காட்டுது. ஸோ ஒன்று நம்ம ப்ளேஸ் பண்ண எனக்கு ஒரு இமேஜும் அழகாக ப்ளேஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதே வந்து நமக்கு தேவையான ஃப்ரேம்குள்ளே ப்ளேஸ் பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே ப்ளேஸ் பண்ணணும்னா ஏற்கனவே நான் காமிச்ச மாதிரி நான் வந்து இப்போ ஒரு 3 ஆப்ஜெக்ட் போட்டுக்கிறேன். இப்போது நான் வந்து எந்த ஃப்ரேமையோ எந்த ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணாமல் நான் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். அகெயின் நான் ஒரு 3 இமேஜஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போது ஓப்பன் கொடுத்த உடனே என் கர்சரில் 3 இமேஜஸ் என் கூடவே வந்திருக்கு. இதை நான் எக்ஸாக்டாக அந்த ஆப்ஜெக்டை நோக்கி நான் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோ ஃப்ரேமோ அதுக்குள்ளவே வந்து எக்ஸாக்டாக போய் உள்ளே ப்ளேஸ் ஆனது நம்ம பார்க்கலாம். அகெயின் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிட்டிங் ஆப்ஷன் மூலமாக நம்ம இந்த இமேஜஸை நம்ம பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் பிளேஸுன்றது ஒரு வகைனா நம்ம டைரெக்டாக எக்ஸ்ப்ளோரர்லேருந்தே நம்ம இமேஜை இன்டிசைனுக்குள்ளே கொண்டு வர முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். உங்கள் இமேஜஸ் சிஸ்டமில் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஒரு இமேஜை நீங்கள் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா நேராக அது இன்டிசைனுக்குள்ளே வந்துடும். அதே போல் நம்ம இப்போ பார்த்தா மாதிரி மல்டிபிள் இமேஜஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மல்டிபிள் இமேஜஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த இமேஜஸும் உங்களுக்கு இன்டிசைனுக்குள்ளே வந்துடும். ஸோ மல்டிபிள் இமேஜஸை நம்ம ஒரே ஷாட்டில் இங்கே ட்ராப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த வகையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த செஷனில் நம்ம பார்த்ததை நீங்கள் இமேஜஸை நீங்கள் இன்டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் நிச்சயமாக பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். அடுத்தது மல்டிபிள் ஃபைல் ஃபார்மர்ஸ் நம்ம இப்போ எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது தவிர 1-to-1 டைரக்ட் கோச்சிங் நான் இன்டிசைன், இல்லுஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோவில் வாங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. Adobe Indesign for Beginners இந்த சீரிஸில் அடுத்த செஷனில் உங்களை சந்திக்கிறேன். சுகுமார் சுவாமிநாதன், சைனிங் ஆஃப்.